நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. பயணிகள் இங்கே வந்து செல்லுகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் ஒன்றும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கழிப்பறை வசதிகளும் வெயிட்டிங் ஹால் என்கின்ற வகையிலும் பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்படவிருக்கிறது. ரூபாய் 76,50,000 மதிப்பீட்டில் பேருந்து நிறுத்தம் இன்றைக்கு புதுப்பிக்கப்படும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது சைதாப்பேட்டையில் குறிப்பாக ராகவன் காலனி பகுதியில் 1,75,00,000 மதிப்பீட்டில் மருந்து கிடங்கு சேமிப்பு கிடங்கு ஒன்று கட்டப்பணி தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற 142வது வட்டத்தில் சைதை சம்பந்தம் தெரு, நடராஜன் தெரு ஆகிய சாலைகளில் கான்கிரீட் சாலைகள் அமைக்கிற பணிகளும், அதே 142வது வட்டத்தில் இண்டஸ் அண்ட் சன்ஷைன் அபார்ட்மெண்ட் சாலை ஓர பூங்காக்கள் அமைக்கும் பணிகளும், சுப்பிரமணிய சாலையில் புதிதாக 250 கிலோவாட்ஸில் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கும் பணிகளும் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உதவி ஆணையர், மாநகராட்சியில் பேருந்து சாலைகள் துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் என்று அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பணிகள் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிறுத்தத்தை பொறுத்தவரை 4 மாத காலத்திற்குள் இந்த பணிகள் முடிவுறும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த பணிகளை முறையாக தொடங்கி